நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய குணம் நம்முடைய விசுவாசத்தை எவ்வளவாய் நம்மை மீண்டு எழுப்ப பண்ணுகிறது, நம்முடைய நம்பிக்கை எவ்வளவாய் ஆழமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய ஒரு குணத்தை இன்று பார்த்து அதன் அடிப்படையில் ஆராதிப்போம். आज के दिन में हम परमेश्वर कौन है, हमारा परमेश्वर कौन है और हमारा परमेश्वर हमारे लिए क्या करता है, क्या कर सकता है, वह किस प्रकार से हमारे विश्वास को बढ़ाता है, इन सारे बातों को हम देखते हुए परमेश्वर की आराधना में प्रवेश करेंगे. அதற்காக ஒரு வசனத்தை நாம் தியானித்து அதன் அடிப்படையில் ஆராதிக்கலாம். ஆதியாகமம், इसके लिए हम वचन से एक बातों को अध्ययन करते हुए हम आगे बढ़ेंगे. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். उत्पत्ति अध्याय 8 वचन 1. परंतु परमेश्वर ने नूह और जितने बनेलू पशु और घरेलू पशु और उसके संग जहाज में थे उन सबों की स्तुति ली और परमेश्वर ने पृथ्वी पर पवन बहाई और जल घटने लगा. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலே சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை நினைத்தருளுகிற தேவனாய் இந்த காலை வேளையிலே நம்முடனே இடைப்பட விரும்புகிறார். जैसे कि यहाँ पर लिखा हुआ है, परंतु परमेश्वर ने नूह और जितने बनेलू पशु और घरेलू पशु उसके संग जहाज में थे उन सबों की स्तुति ली. उसी प्रकार से आज के दिन भी परमेश्वर हमारी भी स्तुति लेने पाए. கர்த்தருடைய வார்த்தையை மனித சத்தமாய் அல்ல, தேவ சத்தமாய் அந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை காண முடியும். जब हम परमेश्वर के जो बात है, आवाज़ है, उसको मनुष्य की आवाज़ नहीं बल्कि परमेश्वर की आवाज़ है करके जब हम सोचेंगे, उस पर ध्यान लगाएंगे तो परमेश्वर हमसे बातचीत करने पाएगा. இந்த வசனத்தின் பின்பகுதியை நாம் தியானித்து விட்டு அந்த 8ஆம் வசனத்துக்கு நேராய் போகலாம். हम इस वचन के आखिरी भाग को ध्यान करते हुए वचन पे हम लगातार आगे बढ़ेंगे. ஏனென்றால் எப்பொழுது நாம் தியானிக்கும் பொழுது வசனத்துடைய முன்பகுதி பின்பகுதியை நாம் தியானித்து விட்டு நாம் கடந்து சென்றோம் என்றால் அதனுடைய ஆழத்தை நாம் அறிய முடியும். जब कभी हम वचन के आगे के भाग को और पीछे के भाग को ध्यान करेंगे तब हम उसकी गहराई में अध्ययन करते हुए हम जा सकते हैं. முந்தின அதிகாரத்தில், அதாவது 7ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 7वां अध्याय के 10वां वचन को पढ़ते समय 40 நாட்கள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்கிறது என்று பார்க்கிறோம். और वहाँ पर लगभग 40 दिन है ना, दिन और रात वहाँ बरसात हो रहा है करके हम देख सकते हैं. அது மட்டுமல்ல, அதே அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால் ஜலம் பூமியின் மேல் 150 நாட்கள் மிகவும் பிரவாகத்தி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். और उसी 7वें अध्याय के 24 वचन में इस प्रकार से लिखा है, और जल पृथ्वी पर 150 दिन तक प्रबल रहा. பிரவாகித்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தமாம்? जब प्रबल रहा करके कहते हैं तो उसका क्या अर्थ है? எங்கு பார்த்தாலும் தண்ணி, जहाँ कहीं देखो पानी ही पानी. பூமியை ஜலம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். पृथ्वी को या भूमि को पूरा पानी ने घेर के रखा हुआ है. இதற்கு இடையில் ஒரு குடும்பம் பேழையில் அடுத்தது என்ன நடக்க போகிறது, என்ன காரியம் சம்பவிக்க போகிறது என்று தெரியாமல் இருக்கிற ஒரு குடும்பத்தை हम பார்க்கிறோம். इसके बीच में उस पानी के अंदर, उस जहाज के अंदर एक परिवार अगला क्या होगा, आगे क्या होगा, इस बातों को ना जानते हुए उसके अंदर में रह रहा है. எதிர்காலத்தை குறித்து கேள்விக்கு நோவாவிடத்தில் நோ ஆன்சர். भविष्य की बातों के लिए यदि कोई प्रश्न पूछेगा आगे क्या होगा तो उसके लिए उस नोआ के पास कोई उत्तर नहीं है. பிள்ளைகளை குறித்து கேள்விக்கு நோ ஆன்சர். यदि बच्चों के विषय में कोई प्रश्न पूछा जाए उससे तो उसके लिए उसके पास कोई जवाब नहीं है, उत्तर नहीं है. இந்த போட்டினுடைய பயணம் எவ்வளவு நாள் செல்லும் என்பது நோ ஆன்சர். इस जहाज का जो यात्रा और कितने दिन तक चलेगी इसके लिए भी उसके पास कोई उत्तर नहीं है. ஏனென்றால் அவங்க 150 நாட்கள் தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள். क्योंकि यहाँ पर लगभग वो परिवार 150 दिनों तक जो है वहाँ पर पानी में वे लोग रह रहे हैं. இந்த சூழ்நிலையில் அவர்கள் நினைத்திருக்க கூடும், ஆண்டவர் நம்மை நினைப்பாரா, நம்முடைய பிள்ளைகளை நினைப்பாரா என்று ஒருவேளை அவங்க யோசிச்சிருக்க கூடும். ऐसे परिस्थिति में ज़रूर वो सोच सकता है कि क्या परमेश्वर मुझे स्मरण करेगा या मेरी सुधि लेगा या मेरे परिवार की सुधि लेगा करके उसके अंदर में एक प्रश्न उठने का संभावना थी. அப்படியாக நோவாவுக்கு ஆன்சர் கிடைத்திருந்தா ஏன் காகத்தையும் புறாவையும் விட்டு செக் பண்ணி பார்த்திருப்பான்.
यदि अगर नूह को इस प्रकार से उत्तर मिल जाता होता तो उसे कबूतर और कौवे को बेच करके पता लगाने की जरूरत नहीं पड़ता। எவ்வளவு தடவை அவன் அனுப்பி 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 பார்க்கறத நம்ம பார்க்க முடியும். कई बार वो पक्षियों को बेचता हुआ और बेच करके पता करता हुआ कि भूमि से पानी सूखा है कि नहीं, उन बातों को हम देख सकते हैं। போட்டை உருவாக்கியவர் கர்த்தர், पर जहाज को परमेश्वर ने बनाया போட்டுக்குள்ள போக சொன்னது கர்த்தர், और जहाज के अंदर जाने के लिए भी परमेश्वर ने ही कहा, கர்த்தர் தான் கதவை அடைக்கிறார். और परमेश्वर खुद उस जहाज के दरवाजा को बंद कर रहा है। அப்போ கர்த்தர் அந்த வேளை வரும்பொழுது, அந்த வேளை வரும்போது கண்டிப்பா கூப்பிடுவார். और समय आने पर परमेश्वर जरूर मुझे बुलाएगा या आवाज देगा। ஆனால் நாட்கள் செல்ல செல்ல மனிதனுடைய பொறுமையில் ஒரு அசைவே காணப்படுகிறது. लेकिन समय जाते जाते इस मनुष्य के अंदर में एक घबराहट की बातों को हम देख सकते हैं। அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய தளர்வு, நடையிலே தளர்வு, நம்முடைய விசுவாசத்திலே ஒரு தளர்வை காணப்படுகிறது. वैसे दिन जाते जाते हमारे अंदर भी हमारे विश्वास की बातें थोड़ा सा वहाँ पे डगमगाते हुए हम देख सकते हैं। கர்த்தர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். परमेश्वर सारे बातों को जानता है। நம் வாயிலிருந்து புறப்படுவதற்கு, வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்பே தேவன் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. हमारे विचार में उठने से पहले ही परमेश्वर हमारे विचारों को, हमारे बातों को जानता है करके वचन में लिखा இங்கே हुआ है। பார்த்தோம் என்றால் 7ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலே ஜலம் பிரவாகித்து கொண்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருந்தது. यदि हम यहाँ देखेंगे 7वें अध्याय और 24 वचन में, तो जल पृथ्वी पर 150 दिन तक प्रबल रहा। அடுத்த வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது, लेकिन जब अगले बात को जब हम पढ़ेंगे, தேவன் நோவாவை நினைத்தருளினார். परमेश्वर नूह की सुधि ली। ஜலம் பிரவாகித்து கொண்டிருக்கிற நேரத்திலே, जब जल पूरा पृथ्वी के ऊपर प्रबल रहा, उस समय தேவன் நோவாவை நினைத்தருளினார். परमेश्वर नूह की सुधि ली। நம்முடைய வாழ்க்கையிலே கொந்தளிக்கிற பிரச்சனைகள் மத்தியிலே தேவன் நம்மை நினைத்தருளுகிறவராய் காணப்படுகிறார். हमारे जीवन में भी उसी प्रकार से बहुत अधिक समस्याओं के बीच में भी परमेश्वर हमारी सुधि लेने वाला या हमें स्मरण करने वाला परमेश्वर है। நம்முடைய வாழ்க்கையில் கொந்தளிக்கிற பிரச்சனைகள் காணப்பட்டாலும், हमारे जीवन में कई बहुत बड़ी बड़ी समस्याएं जब पाई जाती है, சுற்றிலும் ஜலம் நம்மை நெருக்குகிறதாய் காணப்பட்டாலும், और चारों तरफ से जब जल हमें बिल्कुल घेरे हुए स्थिति में இதன் रहते மத்தியிலே நம்மை நினைத்தருள கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? इसके मध्य भी அல்லேலூயா. इसके मध्य में भी हमें स्मरण करने वाला एक परमेश्वर है। हम उसको हालेलुया करके हम उसको धन्यवाद दे सकते हैं। மீண்டுமா இதற்கு மத்தியிலும் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நினைத்தருளுகிற தேவன். इसके मध्य में भी हमारे जीवन को परमेश्वर सुधि, हमारे जीवन की सुधि लेने वाला परमेश्वर है। கர்த்தர் நம்மை நினைக்கும் போது என்ன நடக்கிறதாம்? जब परमेश्वर हमारी सुधि लेते हैं तब क्या होता है? கர்த்தர் காற்றை வீச பண்ணுகிறார். परमेश्वर हवाओं को चलाता है। वहाँ पर கர்த்தர் என்ற ஒரு மனிதனுக்காக தேவன் காற்றை வீசி பண்ணினார். परमेश्वर एक व्यक्ति के लिए वहाँ पर हवा को चला रहा है, पुरवाई चला रहा है। இந்த சம்பவத்தில் தேவனுடைய கோபமும் காணப்படுகிறது. के बीच में परमेश्वर का जो कृपा भी देखने को मिलता है। இங்கே கர்த்தர் காற்றை வீச பண்ணும்போது என்ன நடக்கிறது? जब यहाँ परमेश्वर हवा को चला रहा है तब क्या हो रहा है? ஜலம் அமர்ந்தது. वहाँ पर जल जो है वो घटने लगा। எந்த ஜலம் அமர்ந்தது? कौन सा जो जल है वो घटने लगा या शांत होने लगा? 150 நாட்கள் கொந்தளித்த ஜலம் அமர்ந்தது. जो लगभग 150 दिन तक जो जल प्रबल रहा वो जल अभी घट रहा है। கர்த்தர் நம்மை நினைத்தருளும் போது இந்த ஜலம் அமர்ந்து போகும். जब परमेश्वर हमारी सुधि लेता है तब ये जल जो है, जो हमें घेरे रहता है, वो जल जो है वहाँ पर घटने लगता है। கர்த்தர் நம்மை நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சில நாட்கள், வருடங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் அமர்ந்து போக செய்கிறார். जब परमेश्वर हमारी सुधि लेता है तब जो बातें हमें घेरे रहता है, जो समस्या हमारे जीवन को घेरे रहता है, वो सब लगातार वहाँ पर धीरे धीमा पड़ने लगता है। மத்தேயுவில் இயேசு இப்படியாக சொல்கிறார், காற்றை பார்த்து இறையாதே என்று அதட்டுகிறார். वहाँ पर मत्ती रचित सुसमाचार में प्रभु यीशु मसीह समुद्र को डांट रहा है करके हम देख सकते हैं। உடனே ஜலம் அமர்ந்தது என்று பார்க்கிறோம். वहाँ तुरंत ही जल को, समुद्र को शांत होता हुआ हम देख सकते हैं।
நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். हमारे जीवन में हर एक बातों के लिए परमेश्वर एक समय निर्धारित किए हैं। இங்கே பார்த்தோம் என்றால் நோவா அவனுடைய பயணம் என்னென்ன தெரியாமல் காகத்தையும் புறாவையும் விட்டு செக் பண்ணி இருந்தாலும் हम यहाँ देख सकते हैं नूह को आने वाला समय क्या होगा, भविष्य क्या है करके नहीं जानते हुए वो कौवे को बेचकर और कबूतर को बेच करके वो वहाँ पर बातों को चेक कर रहे हैं। தேவன் 10ஆம் மாதம் முதல் தேதியிலே நோவா மலை சிகரத்தை காண குறிப்பிட்டிருக்கிறார். और वहाँ लगभग 10वें महीने के पहला दिन को वहाँ पर सूखा भूमि दिखाई दे रहा है। தேவனுடைய நேரம் வராமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. परमेश्वर का समय आए बगैर हम कुछ नहीं कर सकते हैं। கால சூழ்நிலைகள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. समय और काल जो है परमेश्वर के हाथों में है। தேவன் நமக்கு குறித்திருக்கிற நன்மையை காணும் அம்படியாய் ஒரு நாளை ஆண்டவர் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். परमेश्वर हमारे जीवन में जो भलाई को करने जा रहा है या दिखाता है उसके लिए एक समय निर्धारित है। பிரசங்கி 3:11 வாசிக்கலாம். இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி श्रेष्ठ गीत 3:1 में इस प्रकार से लिखा है, हर एक बात का एक अवसर और प्रत्येक काम का जो आकाश के नीचे होता है एक समय है। கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் நடத்துவார். தேவன் நம்மை நினைக்கும் பொழுது நம்மை நெருக்குகிற காரியங்கள் எல்லாம் ஜலம் அமர்ந்து வெட்டாந்தரை காணப்பட்டது போல ஒன்றுமில்லாமல் போய்விடும். जब परमेश्वर हमारी सुधि लेता है उस समय हमें जो भी बातें घेर के रखा होता है वो सब थम जाता है, शांत हो जाता है। ஆனால் சில நேரங்களில் ஏன் ஆண்டவரே இப்பேற்பட்ட ஒரு நெருக்கங்கள் என்னோட வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்று நாம் புலம்புகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே வருகிறது. लेकिन कई समय क्यों परमेश्वर इस प्रकार की बातें मेरे जीवन में आती है या होता है बोल करके हम वहाँ कुड़कुड़ाने लगते हैं। இந்த மாறா என்ற பாதை வழியாய் நடந்தால் மட்டும்தான் ஏலிமை நாம் அடைய முடியும். जब ये मारा नाम का ये रास्ते से होकर गुजरेगा तभी हम वहाँ पर भलाई को देख सकते हैं। கர்த்தர் ஒரு நாளை குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் ஜலம் பிரவாகிக்க அனுமதிக்க மாட்டார். और जब तक परमेश्वर जो समय निर्धारित किया है उस समय तक वो जो जल का स्तर है वो घटेगा नहीं। குறித்த நாள் வரும் போது கர்த்தர் நம்மை நினைத்தருளி காற்றை வீச பண்ணுகிறவராய் இருக்கிறார். और समय आने पर वहाँ पर हवा बहा करके परमेश्वर वहाँ पर बातों को कर रहे हैं करके हम देख மீண்டுமாய் இந்த सकते हैं। வார்த்தையை அழுத்தம் திருத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். குறித்த நாள் வரும்போது கர்த்தர் நம்மை நினைத்தருளி காற்றை வீச பண்ணுகிறவராய் இருக்கிறார். और इस बात को मैं फिर से कहना चाहता हूँ कि जब अवसर आता है, समय आता है, उस समय परमेश्वर वहाँ हवा को चला करके वहाँ पर बातों को बिल्कुल शांत करता है। அந்த தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். उस परमेश्वर की हम आराधना करने जा நம்முடைய रहे हैं। சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் हमारा परिस्थिति कैसे भी क्यों ना हो, அந்த தண்ணீரை அவர் வற்ற வல்லவராய் இருக்கிறார். उस पानी को जो है परमेश्वर घटाने में वो सामर्थी है। இந்த விசுவாசத்தோடு நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆராதிக்கலாம். उस विश्वास के साथ आज के दिन परमेश्वर के सम्मुख में हम उसकी आराधना करेंगे।